அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். மணிமேகலை என்கின்ற பகுதி நம்ம பார்க்க போகிறோம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் மணிமேகலை என்கின்ற பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுது. இந்த பகுதி எங்கெங்கே வரும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பகுதி ஒன்றில் சங்ககால செய்யுளுக்கு அடுத்து வரக்கூடிய சமய இலக்கியங்கள்ங்கிற பகுதி, அதாவது தொடர்ச்சியாக குகப்படலம் தான் வருது. ஆனால் அடிக்கடி நான் சொல்கிறேன், அது குகப்படலத்துக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டது அல்ல, சமய இலக்கியத்துக்கு ஒதுக்கப்பட்டது. எனவே அதில் சிலப்பதிகாரம் வரலாம், அமர்நாதிபுரான் வரலாம், மணிமேகலையும் வரலாம். சரியா, ஏன்னா சமய இலக்கியங்களும் வரலாம். சரி, ஏதோ ஒரு செய்யுள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்கிறேன், நீங்கள் குகப்படலம் மட்டும்தான் வரும்னு போகக்கூடாது. ஆனால் தொடர்ச்சியாக அப்படி வருது. ஏன்னா அது ஒரு பெரிய பரப்பு என்கின்றபடியால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் அடுத்த பகுதியில் அது சாய்ஸாக இருக்கிறனால, சரியா, தெரிவினாவாக இருக்கிறனால. ஏன்னா குகப்பள்ளத்தை என்னது, ராமாயணம்ங்கிறது ஒரு மிக மிக முக்கிய ஒரு பகுதி ஏன்னா தமிழ் இலக்கிய உலகில். எனவே அதை சாய்ஸில், அதாவது அதை மாணவர்கள் கடந்து கூட போகலாம், ஏன்னா அது செய்யாமல் கூட போகலாம். எனவே அதை அப்படி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ ரெண்டாவது பகுதி 20 புள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் விட்டாலும் கூட இதை என்னது விட முடியாத அளவுக்கு கட்டாய வினாவில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் என்ன செய்யறான்னு கேட்டால் அந்த சங்க செய்யுளுக்கு அடுத்த பாடலாக குகப்பாடலத்தை வைக்கிறது. ஆனால் ஒரு முறை கூட மாறலாம், அது பிரச்சனை இல்லை, அது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாறி இருக்கு, எங்களோட சிலபஸ்லாம் மாறி இருக்கு, சிலப்பதிகாரம் வந்திருக்கு. ஓகே, அந்த அடிப்படையில் அங்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் சிறுகுறிப்பு பகுதியில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஏற்கனவே வந்திருக்கு. வேற 20 புள்ளிகளுக்குரிய சமய இதுலையும் சமய இலக்கியங்களாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரியா, அதனால் நம்ம என்ன செய்யணும், மிக தீவிரமாக நம்ம படிக்கணும். சிறுகுறிப்புக்கு வரும்போது 10 புள்ளிகளுக்கு வரும். அதனால் நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம டார்கெட் பண்ணோம்னாலே பெரிய ஒரு விஷயமா இருக்கும். சமய இலக்கியங்களுக்கு ஒதுக்கப்பட்டது தான் என்னது, கூடுதலாக சிறுகுறிப்பு பகுதி, கூடுதலாக 2 தலைப்பு சரி சமய இலக்கியங்களோட சம்மந்தப்படுத்தி வரும். சரியா, அதனால் நம்ம மணிமேகலையை நம்ம நல்லா ஆழமாக படிக்கணும். சரியா, சில பேர் படிச்சிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதில் உள்ள கவிநயம் நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை. அது என்னத்தை சொல்லுது, ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு அதில் கற்பனை ஆற்றல் மிக தீவிரமான விஷயமா இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு கவியாற்றல் நிறைந்த ஒரு அணியை சிறப்பான முறையில் பயன்படுத்திய கவிச்சுவை நிரம்பிய இலக்கிய நயம் மிகுந்த ஒரு பகுதி தான் இந்த மணிமேகலை பகுதி. சரியா, எனவே நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம பார்க்க வேண்டும். சரியா, கட்டாயம் என்ன செய்யணும், அதை பார்க்கணும். அதை என்ன செய்யணும், இலக்கிய நயத்தோடு நம்ம பார்க்கணும். அதற்கான முயற்சி தான் இது. ஓகே, இருங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸ்க்ரீன் விளங்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு சிறப்பான ஒரு பாடல், ஒரு குறுகிய வரிகளை கொண்ட பாடல் தான் இருந்தாலும் கூட இது பரீட்சைக்கு முக்கியத்துவம் உடையதாக காணப்படுறதுனால நம்ம கட்டாயம் பார்க்கணும். அந்த அடிப்படையில் மணிமேகலையின் தொடர்பாக நம்ம இலக்கிய வரலாறுல படிப்போம். சரியா, இந்த காலம் மணிமேகலை தோன்றிய காலம், எந்த காலத்தில் இந்த இலக்கியம் அரை இலக்கியமான மணிமேகலை தோன்றியது, பேசணும். சங்கமறை காலத்தில் தோன்றிய இலக்கியம், அதுவும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லக்கூடிய இலக்கியங்கள்ல முதன்மையானது இதுவும். சரியா, இது சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரியா, அதுக்கு பிறகு ஐம்பெரும் காப்பியங்கள் எங்கே தோன்றதுன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அதன் அடிப்படையில் இந்த இலக்கியத்தை நம்ம நேரடியாக நம்ம இலக்கியத்துக்குள்ளே போயிடும். இது வரலாறு, அது மணிமேகலை என்றால் இன்னும் யார் எழுது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு கேட்டால், நம்ம இலக்கிய வரலாறு எழுத போகிறதுல செய்யுளுக்கு தான் நம்ம பதில் எழுத போகிறோம். நிறைய பேர் என்ன செய்யலாம், மணிமேகலை பற்றி எழுதி கொண்டிருக்கு. மணிமேகலை பற்றி ஒரு வரி கூட எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக நீங்கள் விடைக்கு போயிருங்க. மாணவர்கள் அதை நேரடியாக விட, அதுக்குள்ள அறிமுகம் எழுதுன மணிமேகலைக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சரியா, அறிமுகம்லாம் எழுத வேண்டிய, அதான் சொல்கிறேன், உங்களுக்கு நுட்பம் தெரியாதனால தான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வருது.
அதனால் நீங்கள் அதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம், நேரடியாக விடைக்கு போகணும். சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் இந்த பகுதி, சரி, மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காதை என்ற அந்த பகுதி குறிப்பிட்ட, அது பெரிய ஒரு காதை, அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பாடல் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இயற்கை வர்ணனையோட சம்மந்தப்பட்டதான் காணப்படுது, இயற்கை வர்ணனை. சரி, நம்ம படுமலை பொழிந்து எப்படி ஒரு இயற்கை வர்ணனையோட தோன்றிய ஒரு காதல் பாடலாக இருக்குதோ, அதே போல் இது ஒரு அறக்கருத்தை சொல்லக்கூடிய, அது அறக்கருத்து முழுமையாக அதில் சொல்லப்படலை, நேரடியாக இயற்கை வர்ணனை. இது முழுமையாக படித்தோம்னா அது அறக்கருத்து சொல்லப்பட்டிருக்கும். சரி, ஆனால் இது உங்களுக்கு சிலபஸ், அதாவது ஒரு அறிமுகத்துக்காக போடப்பட்டனால உங்களுக்கு குறிப்பிட்ட பாடல்கள் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க. சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் இந்த பாடல் நம்ம பார்ப்போம், என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நேரடியாக பாடலுக்கு போவோம். சரியா? ஓகே. குணத்திசை மருங்கின் நாள் முதிர் மதியமும் குடத்திசை மருங்கின் சென்று வீழ் கதிரும் வெள்ளிவெண் தோட்டோடு பொற்றோடாக எல்லரு திருமுகம் பொழிய பெய்தலும். ஒரு நாள் வாசிங்க, ஒரு நாள் வாசிங்க. குணதிசை மருங்கின் நான்முதிர் மதியமும் குடதிசை மருங்கிற் சென்றுவீழ் கதிரும் வெள்ளிவெண் தோட்டோடு பொத்தோடாக எல்லரு திருமுகம் பொலியப் பெய்தலும். வெரி குட். சரியா? ஓகே. அப்போ இதில் ஒரு விஞ்ஞானம் இருக்குன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும், சூரியன் எந்த திசையில் உதித்து எந்த திசையில் மறையும்? கிழக்கு ஆ ஆ கிழக்கில் திசை. உதித்து மேற்கில் மறையும். சரியா? ஓகே. சந்திரன் எங்க தோன்றும்? சந்திரன் எங்க தோன்றும்? மேற்கு திசையில் தோன்றும். மேற்கிலே தோன்றும், கிழக்கில் தான் தோன்றும். அதுவும் என்னது? கிழக்கில் தான் தோன்றும். சரியா? ஓகே. நல்லா கவனிச்சுக்கொள்ளணும், இது ஒரு விஞ்ஞானம் என்ன? ஓகே. அப்போ இதில் பாருங்கள், அது அந்த விஞ்ஞானத்தை இதில் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது இதில் உள்ள என்னது அந்த கோள்களோட செயற்பாடு. சரியா? அப்போ இதில் குணத்திசை குடத்திசை, இது தமிழ் சொல். சரியா? குணத்திசை குடத்திசை மறந்துடக்கூடாது. குணத்திசை என்றால் கிழக்கு திசை. சரியா? குணத்திசை என்றால் கிழக்கு திசை, குடத்திசை என்றால் மேற்கு திசை. சரியா? குடத்திசை என்றால் மேற்கு திசை. எனவே குணத்திசை மருங்கின் நாள் முதிர் மதியமும் என்கின்ற போது இந்த இடத்துல மருங்கின் என்பது என்ன அர்த்தம் என்று கேட்டால் அது ஒரு வேற்றுமை உருவு. அப்படி பாருங்க, ஈஸியாக நமக்கு பொருள் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குணத்திசை மருங்கின் நாள் முதிர் மதியம் என்றால் இல் என்கின்ற ஒரு உருவங்களை போட்டிங்கன்னா குணத்திசையில் நாள், நான் என்பது இந்த நாள். சரியா? புணர்ச்சி அடிப்படையில் நான் மாறும். நாள் முதிர் மதியமும், அதாவது கிழக்கு திசையில் நாள் நிரம்பிய முழு மதியமும். அப்போ கிழக்கு திசையில் என்ன செய்யுதுன்னு கேட்டா சந்திரன் என்ன செய்யுதுன்னு கேட்டா உதிக்குது. சரி, சந்திரன் தோன்றுது. இப்போ பௌர்ணமி நிலவுன்னு யோசிச்சுக்கோங்க. சரி, பௌர்ணமி நிலவு முழுமையாக ஒரு போயாடே. சரியா? ஒரு பௌர்ணமி நிலவு கிழக்கு திசையில் தோன்றுது. சரியா? அது வெண்மையாக இருக்கும், வெண்மையாக இருக்கும். தெரியுதானே உங்களுக்கு? பெண்மைக்கு என்னது வெண்மையான நிலவை தான் ஒப்பிடுவாங்க. சரியா? வெண்மையாக இருக்கும். சரியா? முழு வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கும். எனவே கிழக்கு திசையில் நாள் முதிர் மதியமும் என்றால் பிள்ளைகள் அந்த நாள் முதிரக்கூடிய, சரியா, என்ன சொல்றது, இப்போ முத்துனதுன்னு சொல்லுவாங்க. பழம் முத்தி இருக்கு அப்படின்னா என்ன என்ன முத்தி இருக்குன்னு அர்த்தம்? பிஞ்சில இருந்து கடைசி கட்டம், கனி ஆகிறதுக்கு முதல் கட்டம் தான் அந்த முத்துனதுங்கிறது. அதே அந்த 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 பூவாகி மொட்டாகி அது என்னது, அது காயாகி கனியாகி அப்படியே போகுது. அந்த என்னது அதோட வளர்ச்சி படின்ற கடைசி முதற்கட்டம் தான் அந்த முத்துனதுங்கிறது. அப்போ முழுமை அடையக்கூடிய அந்த அதான் முதிர் என்பது முழுமை. சரியா? எனவே கிழக்கு திசையில் நாள் நிரம்பிய முழு மதியமும், அதாவது இந்த முழுமையான அந்த நிலவு பூர்ணச்சந்திரன். எனவே நாள் வந்து என்னது இப்போ அதிகாலை தோன்றி எனது நம்ம வந்து நள்ளிரவு வரைக்கும் போகும் அந்த பொழுது. இருந்தாலும் கூட நம்மளோட செயற்பாடுகள் எல்லாம் அந்த மாலையோட நின்றும், இயக்கம் குறையும். எனவே அதுதான் இங்கே புலவர் சொல்றாரு, கிழக்கு திசையில் நாள் நிரம்பிய முழு மதியமும், நாள் நிரம்பிய அந்த முழு மதியம், நாள் வந்து சரியா அந்த நிலவு வந்து என்ன செய்யுது, கிழக்கு திசையில் தோன்றும் போது அந்த நாள் வந்து என்னது நிறைவடையுது. எனவே ஒரு பக்கம் நிலவு தோற்றமளிக்கிற அதே சந்தர்ப்பத்தில் குடத்திசை மருங்கின் சென்று வீழ்கதிரும். குடத்திசை, குடத்திசை என்றால் என்ன திசை? மேற்கு திசை. எனவே மேற்கு திசையில் ஹீரோ வராரு. யார் அந்த ஹீரோ? யாரு? சூரியன். சூரியன் என்ன செய்யறாருன்னு கேட்டால் அங்கே என்ன செய்யறாரு? மறைகிறாரு. கிழக்கில் உதித்த சூரியன் மேற்கில் மறைகிறாரு. கிழக்கில் இப்போ சந்திரன் தோன்றுது. அப்போ ஒரு பக்கம் சந்திரன், ஒரு பக்கம் சூரியன். சரி, ஒரு பாட்டுக்கு சந்திரனும் சூரியனும் சட்டுன்னு சொல்லுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பக்கம் சந்திரன், ஒரு பக்கம் சூரியன். எனவே சந்திரன் இருப்பது எந்த திசையில்? கிழக்கு திசையில். சூரியன் இருப்பது எந்த திசையில்? மேற்கு திசையில். ரெண்டு பக்கமும் அது காட்சி அளிக்குது. சரியா? ஓகே. அதை சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறாருங்கிறது அடுத்தடுத்து நமக்கு தெரியும். சரியா?
அடுத்து பாருங்க அது எப்படி இருக்குன்னு கேட்டா கவிஞர்கிட்ட பார்வையில் அது எப்படி இருக்குங்கடா வெள்ளிவெண் தோட்டோடு சரியா கவனிங்க வெள்ளிவெண் தோட்டோடு பொற்றோடாக சரியா அதாவது வெள்ளிவெண் தோட்டோடு பொற்றோடாக என்னன்னு கேட்டா அதாவது என்னது வெள்ளி அதாவது வெள்ளி பொன் ரெண்டு வகையா நம்ம பார்க்குறோம் விளங்குதா இப்ப வெள்ளியினால் ஆகிய வெண்தோட்டுடனும் பொன்னால் ஆகிய தோட்டுடனும் இருபுறம் விளங்க அப்ப தோடு ஒரு பெண்கள் காதணி அணிவாங்க தானே, தோடு காதணின்னு சொல்லக்கூடிய தோடு. எனவே ஒரு பக்கம் சூரியன் மறுபக்கம் சந்திரன். எனவே இந்த இடத்துல சூரியன் என்னன்னு கேட்டா என்னது என்னது சந்திரனை வந்து வெள்ளியினால் ஆகிய வெண்தோடுன்னு சொல்லுவோம். வெள்ளியினால் ஆகிய வெள்ளி வெள்ளி தெரிந்த நம்மளுக்கு ஒரு உலோகம். வெள்ளியினால் ஆகிய வெண்தோடு போலவும் வெள்ளியால் செய்யப்பட்ட வெண்தோடு போலவும் வெள்ளைத்தோடு போலவும் சாரி சந்திரனை வெள்ளியினாலாகிய வெண்தோடு போகவும் சூரியனை வந்து பொன்னாலாகிய பொன்தோடு போலவும் சரியா பொன்னாலாகிய பொன் என்ற உலோகத்தால் ஆக்கப்பட்ட பொன்தோடு போலவும் காட்சியளிக்குதா. அப்போ ஒரு பக்கம் வெண்தோடு மறுபக்கம் பொன்தோடு, எனவே இரு பக்கமும் காட்சியளிக்குதாம். எனவே நமது சமுதாயத்திலே தோடு அணியக்கூடியவர்கள் ஆண்களா பெண்களா? பெண்கள். பெண்கள். அப்ப இந்த இடத்துல இந்த இயற்கை நிகழ்வை சரியா ஒரு பெண்ணிண்ட முகத்துக்கு சொல்றாரு, ஒரு பெண் முகத்துக்காக. அப்ப இரு முனை, ஒரு முனை வெண்தோடு மறுமுனை பொன்தோடு, எனவே அது அது காதில் சூட்டப்பட்ட காதணி போல காணப்படுகின்றது என்று அவர் என்ன செய்யறார் புலவர் சொல்றாரு. சரியா இருபுறமும் விளங்க. சரி இருபுறமும் விளங்க. அடுத்து கவனிங்க தோட்டோடு பொன்றோட எல்லரு திருமுகம் சரி எல்லரு பொழிய பெய்தலும் சரி எல்லரு திருமுகம் பொழிய பெய்தலும். எனவே எல்லரு என்பது அந்த களங்கமற்ற அழகிய முகம் எல்லரு திருமுகம். எல்லருனா என்னது எந்த ஒரு களங்கமும் இல்லாத சரியா எந்த ஒரு களங்கமும் இல்லை. எல்லரு எல் என்பது களங்கம், அரு என்றால் இல்லாத. எல்லரு திருமுகம் திருமுகம் என்பது அழகிய முகம் அழகிய முகம் அப்ப பொலிவான முகம். எனவே இந்த இடத்துல முகம் வந்து எதை சொல்லப்படும் இப்ப காதணி வந்து ரெண்டு பக்கம் இருக்கு, இடையில உள்ள பகுதி தான் முகம். அப்ப இந்த இடத்துல முகம் முகம் வந்து எது வானமா பூமியா எது வானம்னு சொல்றீங்க, ஓகே பூமின்னு சொல்றீங்க, ஓகே பார்ப்போம் என்னன்னு கீழே கீழே நம்ம பார்க்க விளங்கும். அது இப்போ ஒரு கேள்விக்குறியாவே இருக்கட்டும் அது சரியா. ஓகே இப்போ எப்படின்னு கேட்டா ஒரு ஒரு பொலிவான ஒரு முகம் போல சரியா ஒரு பொலிவான ஒரு முகம் போல அது விளங்குகின்றது. எனவே கிழக்கு திசையில் நாள் நிரம்பிய பூர்ணச்சந்திரனும் மேற்கு திசையில் சென்று விழும் சூரியனும் வெளியினாலாகிய வெண்தோற்றுடனும் பொன்னாலாகிய தோற்றுடனும் இருபுறம் விளங்க கலங்கமற்ற அழகிய முகம் பொலிவுமாறு விளங்குகின்றது. அழகிய முகம் பொலிவடைகிறது, அதாவது தெரியுது, களங்கமற்ற முகம் தெரியுது. எனவே இந்த இடத்துல முகம் என்றாலே அந்த தோடு சொன்னனால என்னது ஒரு பெண்ணிட்ட முகம், அந்த பெண்ணிட்ட முகம் எதை சொல்லுது, அந்த பெண்ணின் முகமாக ஓமிக்கப்படுறது எதுங்கிற ஒரு கேள்விக்குறியோடு நம்ம அடுத்த பாடலுக்கு போவோம் சரியா. ஓகே பார்ப்போம். அடுத்து கவனிங்க அடுத்த பாடல் போகுது. அப்போ இந்த இது கேள்விக்குறியோடு இருக்கு, அந்த கேள்விக்கான விட அடுத்த பாடலும் இல்லை பார்ப்போம், அதுக்கு அடுத்த பாடலும் இருக்கலாம். அப்போ பார்ப்போம் இதில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய அப்படி அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய அப்போ ஸ்க்ரீனை மாற்றிக்கொள்வோம் கொஞ்சிருங்க. ரைட் ரைட் நல்லா தெளிவாக படிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஆழமாக விளங்கினீங்கன்னா அழகாக எழுதி போடலாம், பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே ஸ்க்ரீன் விளங்குதா? ஸ்க்ரீன் விளங்குதா? ஓகே ஓகே. அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய தன்னொரு பெடையை தாமரை அடக்க பூம்போதி சிதைய கிழித்து பெடை கொண்டு ஓங்கிரு தெங்கின் உயர்மடல் ஏற. வாசிங்க ஒரு ஆள், வாசிங்க ஒரு ஆள், குயிக் வாசிக்கணும். குயிக் வாசிங்க ஒரு ஆள். அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய தன்னொரு பெடையை தாமரை அடக்க பூம்பொதி சிதைய கிழித்து பெடை கொண்டோடிங்கிருந் தென்கின் உயர் மடல் ஏற. ஓகே சரியா. ஓகே அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய தன்னொரு படையை தாமரை அடக்க பூம்பொதி சிதைய கிழித்து பெடை கொண்டு ஓங்கிரு தெங்கின் உயர்மடல் ஏற. அப்புறம் அன்னச்சேவல், அன்னச்சேவல் என்றால் என்னது? அன்னச்சேவல் என்பது ஆணா பெண்ணினமா? அன்னச்சேவல் என்பது ஆணினம் சரியா. அன்ன அப்ப அதுக்கு எதிர்ப்பால் அன்ன
பெடை பெடை அல்லது பேடை. சரியா? அன்னப்பேடை. சரியா? ஓகே. அப்ப அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய தன்னூறு பெடையை தாமரை அடக்க பூம்பொதி சிதைய கிழித்து பெடை கொண்டோங்கி. அதாவது எனது அன்னச்சேவலும் அன்னப்பெடையும் என்ன செய்யணும்னா விளையாடி கொண்டிருக்கிறாங்களாம். ஒரு தாமரை பொய்கையில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? விளையாடி கொண்டிருக்கிறாங்களாம். அது அந்தி பொழுது தானே. சரியா? அப்ப விளையாடி கொண்டிருக்கின்றது ரெண்டு ஜோடிகளும். எனவே இவ்வாறு விளையாடி கொண்டிருக்கும் போது, எனவே இந்த இடத்துல சூரியன் சூரியன் உதிக்கும் போது தாமரை என்ன செய்யும்? மூடிக்கொள்ளுமா, குவிந்து கொள்ளுமா, விரியுமா? விரியும். கூடி ஓகே. அப்ப சூரியன் மறையும் போது அந்த தாமரை என்ன செய்யும்? குவியும். 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 ஏன்னா சூரியன் இருந்த போது என்ன செய்யுதுன்னு கேட்டா விரிந்திருந்த மெல்ல மெல்ல என்னது மெல்ல மெல்ல அது விரிந்திருந்த மலர் வந்து என்னது குவிய ஆரம்பிக்கும் போது விளையாட ஆரம்பிக்குது அந்தி பொழுதுல. எனவே இப்ப சூரியன் முழுமையாக மறைகிற சந்தர்ப்பத்திலே இங்கு சந்திரன் வருகின்றது. எனவே அந்த தாமரை என்ன மூடிக்கொள்ளும். எனவே அந்த மூடுதலின் போது அந்த பெடை என்ன செய்யுதுன்னு கேட்டா அதுக்குள்ள என்ன செய்யுது? சிக்கிக்கொள்ளுது. இப்ப அந்த பெடை வெளியிலிருந்து விளையாடிய பெடை எதற்குள்ள இருக்கு? தாமரைக்குள்ள இருக்கு. சரி, 1000 தாமரை மொட்டுகளே ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களேன்னு பாடலுக்கு ஆடிக்கொண்டிருந்த இந்த பெடையும் சேவலும் விளையாடி கொண்டிருக்கும் போது இடையில பிரேக் ஒன்று ஆயிருக்கு. இடையில இவருக்கு என்ன செஞ்சு ஒரு பெரிய அப்செட். எங்கடா காணோம் அப்படின்னு பார்த்தா எனது அது தாமரைக்குள்ள இருக்கு. எனவே இதுக்கு ஆத்திரம் வந்து விட்டது. யாருக்கு? சேவலுக்கு ஆத்திரம் வந்து விட்டது. எனவே அது என்ன செய்யுதுன்னு கேட்டா தனது கோபத்தின் மிகுதியால அந்த தாமரை பூவை என்ன செய்யுது? அது சிதையும்படி கிழிக்குது. கிழித்து எரிந்து விட்டு தனது காதலியான எனது பெடையை மீட்டு கொண்டு இங்கிருந்தா தொந்தரவா இருக்கும், வா நம்ம அங்க போயிடும் அப்படின்ட்டு எங்க போகுதுன்னு கேட்டா எங்க போகுது? எங்க போகுது? அது தான் பூம்போதி சிதையை கிழித்து, அதாவது பூவினது இதழ்கள் சிதையுமாறு கிழித்து பெடையை கொண்டு தன் பெடையை மீட்டு கொண்டு ஓங்க இருந்த தெங்கின் உயர்மடல் ஏற. அப்ப ஓங்க இருந்த தெங்கின் உயர்மடல் ஏற என்னது? அது எங்க போகுது? எங்க போகுது? தென்னை மரம். உயர்ந்த பெரிய தென்னை, அந்த உயர்ந்த தென்னை மரத்தினது வளர்ந்த மடலில், உயர்ந்த தென்னை மரம் அதில் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த மடல்களில் போய் என்ன கேட்டா உட்கார்ந்து கொள்ளுது. அப்ப என்ன காரணம்? அது இங்கிருந்து அங்கு இடம்பெயர்வதற்கான காரணம் என்ன? தாமரைகள் குவிந்து தாமரை செய்த அந்த சேட்டை. சரியா? சேட்டை தாங்க முடியாம அது என்னன்னு கேட்டா உயர்ந்த அந்த தென்னை மரத்தின் உயர்ந்த கிளையிலே அது போயிருக்கு, ரெண்டும் போய்விட்டது. அதுதான் இந்த பாடல் சொல்லுது. சரியா? அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய தன்னூறு படையை தாமரை அடக்க பூம்பொதி சிதைய கிழித்து. சரியா? பூம்பொதி சிதைய கிழித்துனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். உங்களோட மொழிநடையில சொல்லுங்க. பூம்பொதி சிதைய கிழித்துனா பூவினது இதழ்கள் சிதையுமாறு கிழித்து பெடையை கொண்டு தன் பெடையை மீட்டுக்கொண்டு ஓங்க இருந்த தெங்கின் அப்பனது உயர்ந்த பெரிய தென்னையினது உயர் மடல் ஏற வளர்ந்த மடலிலே சென்று ஏறி இருக்கவும். சரியா? வளர்ந்த மடல் உயர்ந்த தென்னை அதுல போய் என்னது அங்க நிக்குது. சரியா? ஓகே. அது வரைக்கும் விளங்கிருச்சா? விளங்கி விட்டதா? ஓகே. அடுத்து அப்படியே வாங்க. அடுத்த பாடலுக்கு போவோம். அப்படியே வாங்க. ஓகே. ஓகே. ஸ்கிரீன் விளங்குதா? ஓகே பாருங்க. அன்றிற் பேடை அறிகுறல் அலையை சென்று வீழ் பொழுது சேவற் கிசைப்ப பவளச் செங்காட் பறவை காணத்து குவளை மேய்ந்த குடக்கன் சேதா முளைப்பொலி தீம்பால் எழுதுகள் அவிப்ப கன்று நினை குரல மன்று வழி படர. வாசிங்க ஒரு ஆள் குயிக்கா வாசிக்கணும். யாராவது வாசிங்க. டைம் எடுக்கிறீங்க பிள்ளைகள். குயிக். அன்றைப் பேடை யறிகுறலலையிற் சென்று வீழ்பொழுது சேவற் கிசைப்ப பவள செங்காட் பறவை கானகத்து குவளை மேய்ந்த குடகட் சேதா முளைப்பொலி தீம்பா லெழுதுக லவிப்ப கன்று நினை குரல மன்று வழி படர. அன்றிற் பேடை அறிகுறல் அலையைச் சென்று வீழ் பொழுது சேவற் கிசைப்ப பவளச் செங்காட் பறவை காணத்து குவளை மேய்ந்த குடக்கன் சேதா முளைப்புலி தீம்பால் எழுதுகள் அவிப்ப கன்று நினை குரல மன்று வழி படர. சரியா? அப்ப அன்றில் பறவை என்றால் என்ன? அன்றில் பறவை கேள்விப்பட்டீங்களா? அன்றில் பறவை அது என்ன ஸ்பெஷல்? லவ் பேர்ட்ஸ் தெரியுமா? லவ் பேர்ட்ஸ் ஒரு பறவை கிளியில லவ் பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஆம் சார். என்ன லவ் பேர்ட்ஸ்க்கு என்ன ஸ்பெஷல்?
இறைவரியாம் இருக்கு. ஒண்ணு விட்டுட்டு ஒண்ணு சொல்றாங்க. ஆ அதாவது செருப்பு மாதிரி தான். சரியா? ஒரு செருப்பு 2 ஜோடியில ஒரு செருப்பு காணாம போயிட்டா இன்னொரு செருப்பை வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணலாமா? என்னடா அது லவ் பேர்ட்ஸ்க்கும் செருப்புக்கும் ஓகே அப்படி யோசிப்பீங்க என்னடா இது? எதுக்கு போய் எதை உதாரணம் காட்டுறீங்கன்ட்டு ஓகே அந்த மாதிரி என்ன அன்றில் என்ன நானின்றி நீ இல்லை நீ இன்றி நான் இல்லைங்கிற மாதிரி அன்றில் நீ இல்லாட்டி நான் இல்லைங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பறவைகள் தான் அன்றில். அன்றில்னா என்னது அந்த பறவைகளை அன்றில் பேடைன்னு சொல்றாங்க. அதாவது இணைப்பிரியாத அந்த பேடை. சரி அன்றில் பேடை அறிகுறல் அலையி. சரி அறிகுறல் அதாவது இந்த பேடையானது என்ன செய்யணும் அன்றில் பேடை அறிகுறல் அலையிச்சுன்னா அன்றிலின் அந்த பேடையானது அந்த இணைப்பிரியாத அந்த பறவைகளின் பேடையானது என்ன செய்யணும் பேடைனா பெண் சரி பேடையானது தன் மெல்லிய குரலினால் தன் சேவலை அழைத்து அதான் அறிகுறல் அலையி அறிகுறல் மெல்லிய குரல் என்ன செய்யுதுன்னு கேட்டால் சேவலை அழைக்குது. சரியா எதுக்கு சேவலை அழைக்குது அப்படின்னு கேட்டா எதுக்கு சேவலை அழைக்குது சென்று வீழ் பொழுது சேவட்கு செய்ப்ப என்னது சென்று வீழ் பொழுது அதாவது என்னது என்னது அந்தியாகிவிட்டது பொழுது எனது மறைந்து விட்டது சூரியன் மறைந்து விட்டது என்கின்ற செய்தியை யாருக்கு சொல்லுதாம் யாருக்கு சொல்லுதாம் சேவலுக்கு எடுத்துக்கோ. அன்றில் பேடை அருகுலை அன்றிலின் பேடையானது தன் மெல்லிய குரலினால் தன் சேவலை அழைத்து சரியா தன் சேவலை அழைத்து சென்று வீழ் பொழுது சேவட்கு செய்ப்ப ஞாயிறு சென்று மறைகின்ற அந்தி பொழுதை எடுத்துரைக்குது. ஞாயிறு சென்று வீழ்ந்து விட்டது என்கின்ற அந்தி அது அதுக்கு தெரியாதா? ஒன்னாதானே விளையாடினோம் தெரியும் தானே. அதுக்கு ஏன் தாமரை மொட்டும் எனது குவிந்து விட்டது அதுக்கு பிறகு என்னது அது சிதையை தாக்குனதெல்லாம் அதுக்கு தெரியும். இருந்தாலும் கூட எனது அது காதல் உணர்வோடு அது சொல்லுது. சரியா அப்போ என்னது என்னது அந்திப்பொழுது வந்து விட்டது என்கின்ற எனவே அது கூடுதலுக்காக இணை 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 இணைதலுக்காக சரியா என்ன செய்துடா அது செய்தியை எனது உணர்த்துது. இவ்வாறு அந்திப்பொழுது வந்து விட்டது நம்ம கூட வேண்டும் சரியா நாங்கள் இணைய வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி அது சொல்லுது. சரியா பேடை வந்து சொல்லுது சேவற்கு சொல்லுது. ஓகே அதோட அது முடியுது. அப்போ இதோட என்னன்னு கேட்டால் அந்த அன்றில் பேடை அன்றில் சேவலோட கதாபாத்திரத்தில் அந்த அந்த என்னது விடயம் முடியுது இல்லைங்களா அதோடு முடியுது. அடுத்த இதுக்கு போகுது அடுத்த பகுதிக்கு போகுது பவள செங்காட். அப்போ நம்ம எதை சொல்கிறோம் ஒரு செய்யுளை படிக்கும்போது பிரித்து படிச்சுக்கணும். முதல்ல பாருங்கள் முதலாவது அந்த சந்திரனும் சூரியனையும் அடிப்படையாக வச்சு என்னது வெண்தோடு பொன்தோடுங்கிற கதை வந்துச்சு. சரி அதுக்கு பிறகு என்ன செய்தி வந்துச்சு அந்த சேவலும் பேடையும் என்னது அந்த அன்னப்பறவைகளோட அந்த விடயம் வந்து இதோட முடியுது. அடுத்த சீன் நடக்குது. பவள செங்கான் பறவை காணத்து குவளை மேய்ந்த குடக்கன் செய்தா முளைப்பொலி தீம்பால் எழுதுகள் அவிப்ப கன்று நினை குரலை மன்று வழி படற. வாசிங்க ஒரு ஆள் அதை மட்டும் பவள செங்கான் வந்து வாசிங்க. பவள செங்கான் பறவை காணத்து குவளை மேய்ந்த குடக்கட் செய்தா முளைப்பொலி தீம்பால் எழுதுக விளப்ப கன்று நினை குரல மன்று வழிபடற. பவள செங்காட் பறவை காணத்து குவளை மேய்ந்த குடக்கன் செய்தா முளைப்பொலி தீம்பால் எழுதுகள் அவிப்ப கன்று நினை குரலை மன்று வழி படற. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா பவளம் வந்து எந்த நிறம் என்று கேட்டால் அது என்ன நிறம் சிவந்த நிறம். அப்ப பவளம் செங்காட் சரியா பவளம் போன்ற சிவந்த கால்களுடைய பவளம் செங்கால் பவளம் போன்ற சிவந்த செங்கால் சரியா சிவந்த கால்களுடைய சரியா மேலுள்ள பறவைகளை நம்ம எந்த பறவைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் நேரம் அன்னப்பறவைகள் அன்றில் பறவை அன்னப்பறவைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இணை பிரியாத அன்றில் பறவைகளை பத்தி அன்னப்பறவைகளை பத்தி பேசிக்கிட்டு. எனவே அந்த பறவை காணத்து அந்த காணகம் வந்து எனது கூடுதலாக அந்த அன்னப்பறவைகள் நிறைந்த அந்த காடாக காணப்படுகின்றது. எனவே பவளம் போன்ற சிவந்த கால்களுடைய பறவை காணத்து அன்னப்பறவைகள் நிறைந்த காட்டிலே உள்ள அதை வந்து விவரிக்கிறாங்க. அது என்ன அந்த இடம் அப்படின்னு கேட்டால் எனது அன்னப்பறவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காடு. அந்த அன்னப்பறவைகள் எத்தகையது அப்படின்னு கேட்டால் பவளம் போன்ற சிவந்த கால்களுடைய அன்னப்பறவைகள். அன்னப்பறவைகள் நிறைந்த காட்டிலே உள்ள குவளை மேய்ந்த குடக்கன் செய்தா என்கின்ற போது என்னது அந்த ஒரு பூ சரியா குவளை மலர்கள். ஏற்கனவே தாமரை மலரை பற்றி நான் பார்த்தேன். இப்போ குவளை மலரை மேய்ந்த அப்போ இந்த இடத்துல குவளை மலர் இருக்கு. அந்த குவளை மலரை அங்கு புல்லை மேயக்கூடிய பசி நசன்கிட்டா தன் பசியின் மிகுதியால குவளை மலரை மேய்தான். எனவே குவளை மலரை மேய்ந்த என்னது குவளை மேய்ந்த குடக்கன் செய்தா குடக்கன் என்றால் இந்த இடத்துல திரண்ட கண் தெரிந்தனே. ஒரு மாடம் கண்ணை பார்த்தீங்கன்னா நல்ல ஊத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும் ஒரு பயங்கரமாக இருக்கும்
சரியா? அப்ப திரண்ட கண்களுடைய செந்நிறமான பசுக்கள். அப்ப இந்த இடத்துல பசுவும் வருது பாருங்க, எல்லாம் விலங்குகள் தான். சரியா? பசுக்களை எப்படி விவரிக்கலாம்னு கேட்டா, அந்த பசுக்கள் குவளை மலரை மேயக்கூடியது. குவளை மலரை மேயக்கூடிய திரண்ட கண்களுடைய அந்த என்ன நிறமான பசுக்கள்? செந்நிறமான பசுக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த இடத்துல விவரிக்கிறாங்க அந்த இடம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, பவளம் போன்ற சிவந்த கால்களுடைய அன்னப்பறவைகள் நிறைந்த காடு. அந்த காட்டிலே குவளை மலரை மேய்ந்த திரண்ட கண்களுடைய செந்நிறமான பசுக்கள். எப்படி? ரெண்டே விஷயம் தான். பசுக்கள் முளைப்பொலி தீம்பால் எழுதுகள் அவிப்ப கன்றினை குரல மன்று வழிபடர். எனவே இந்த இடத்துல என்னன்னு கேட்டா, உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இந்த பசு, சரியா? இது என்ன பசு இது? இப்போ காராம்பசு கேள்விப்பட்டீங்களா? காராம்பசுன்னு ஒரு பசு இருக்கு. என்ன 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 அது ஸ்பெஷல்? காராம்பசு எதில் நம்ம பார்த்தோம்? குகப்பட்டலத்தில் பாருங்க, ஒரு பகுதி வரும் காராம்பசு. எதுல எந்த செய்யுள்? யார காராம்பு? தாமத பிரியும் போது அதுக்கு வர்ணிக்கப்படக்கூடிய பகுதியில வரும். விளங்கல திரும்ப சொல்லுங்க. கோசலை வந்து ம். ராமன் பிரிவு துயர வந்து கார்பசு வந்து தன்னோட ஈன்ற கன்ற பிற அந்த சந்தர்ப்பத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது காராம்பசு என்கின்ற போது இந்த இடத்துல கோசலையை சொல்லியிருந்தாங்க. கேட்டால் சாதாரண பசு வந்து என்னன்னு கேட்டால், அந்த பசுண்ட பாலை வந்து மனிதர்களும் பருக முடியும், அந்த கன்றும் பருக முடியும். ஆனால் ஏனைய பசுக்கள். ஆனால் காராம்பசு என்னன்னு கேட்டால், அந்த ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் அந்த கன்று மட்டும்தான் என்ன செய்யுது? பருக முடியும். எனவே இந்த இடத்தில் கன்று இல்லாவிட்டால் அந்த பால் வந்து முளையிலே தங்கிவிடும். முளையில் தங்குகின்ற போது அது பெரிய ஒரு சுமையாயிரும் அதுக்கு, அந்த பசுவுக்கு வலிக்கும் அதுக்கு. எனவே இந்த இடத்தில் எனவே அது அந்த தாயாகிய அந்த பசு என்னன்னா ஏக்கம் மிகுதியால், அதாவது ஒன்று வருத்தம், இன்னொன்று தன் கன்றை காணவில்லை என்கின்ற ஏக்கம், ரெண்டுமே வரும் அந்த காராம்பசுக்கு. அது போல இங்கே என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல அந்த பசு என்ன செய்யுதுன்னு கேட்டா, வருது, வந்து கொண்டிருக்கு. எனவே எப்படிப்பட்ட பசுன்னு கேட்டா, சிவந்த இந்த கூலை மலரை மேய்ந்த திரண்ட கண்களை உடைய அந்த பசுக்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டா, முளைப்பொலி தீம்பால், சரியா? தம் முளை நின்று பொழிகின்ற இனிய பால். சரி, என்ன செய்யுது? நான் சொன்ன காராம்பசுவையும் வச்சுக்கொள்ளுங்க. எனவே அது என்னன்னு கேட்டால், அது கன்று பருகாவிட்டால் அது ஒட்டோவை என்ன செய்யுதுன்னு கேட்டால் வெளியாகும், லீக் ஆகும். எனவே அந்த பால் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அந்த பால் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், எழுதுகள் அவிப்ப நிலத்தினின்று எழுந்த புழுதியை வந்து இல்லாமல் செய்கின்றது. சரியா? புழுதியை இல்லாமல் செய்கின்றது. அப்போ அந்த பாதையில் உள்ள அந்த புழுதியை, இப்போ சாதாரணமாக கோலம் போடும்போது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் தண்ணி தெளிப்போம். ஏன் தண்ணி தெளிக்கிறோம்? ஏன் கோலம் போட முன்னுக்கு நம்ம தண்ணி தெளிக்கிறோம்? அப்பதான் கோலம் காஞ்சி பிடிக்கும். ஆமாம். அது மட்டும் இல்லை, கோலம் போட்டு தண்ணி தெளித்தா கோலம் அழிஞ்சிரும். அதனால் என்ன செய்கிறோம்? தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடுறோம். சரியா? ஓகே. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் கேட்டால், இது என்ன செய்யுது? தனது முளையிலிருந்து அந்த பாலின் மூலமாக என்ன செய்யுது கேட்டால், அந்த புழுதியை இல்லாமல் செய்கின்றதா. எப்படிப்பட்ட கற்பனைன்னு பாருங்கள். புழுதி இல்லாமல் போகுது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், வறட்சியான அந்த சூழலை காட்டுறாரு. வறட்சியான அந்த சூழல், டஸ்ட் படிஞ்சு கிடக்கு. எனவே இந்த இடத்துல அந்த சூழல் எப்படிப்பட்ட சூழல்? இயற்கையை நிறைந்த சூழல். அந்த மன்றிலே அந்த பாதையிலே அந்த பசுக்கள் போய்கொண்டிருக்கிறது. எனவே தன் கன்றை நினைத்து என்ன செய்யுது? அது ஓசை எழுப்பிக்கொண்டே தன்னை ஒளியை எழுப்பிக்கொண்டே என்ன செய்யுது? அது போய்கொண்டே இருக்கு. சரியா? எனவே அந்த ஏக்கத்தின் காரணமாக அது முளையிலிருந்து பால் என்ன செய்யுதுன்னு கேட்டால் சிந்துகின்றது. எனவே அந்த முளையிலிருந்து சிந்துகின்ற பால் வந்து அந்த புழுதிகளை இல்லாமல் செய்கின்றதாம். சரியா? நிலத்தின்றி அந்த புழுதியை இல்லாமல் செய்ய கன்றினை குரலை கன்றுகள் இணைந்த குரலினை உடையனவை. அப்போ அது வந்து என்ன செய்யுது? சாதாரணம் வே அப்படின்னு கத்தும். ஆனால் அப்போ வந்து மெஹன்னு சவுண்ட் குறையுது. ஏன்னு கேட்டால் அதுக்கு என்ன செய்யலை, இல்லை அந்த துக்கம் தொண்டை அடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த சோகத்தின் காரணமாக என்னன்னு கேட்டால் அந்த குரலும் வற்றி போகின்றது. எனவே கன்றுகள் இணைத்த குரலினை உடையனாய் என்ன செய்யுது? மன்று வழிபடுற மன்றுன்னு அந்த ஒற்றையடி பாதைன்னு யோசிங்க. ஒரு பாதை, சரியா? பாதையின் வழியாக என்ன செய்யணும் கேட்டால் அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறதாம். எது சென்று கொண்டிருக்கிறது? அந்த பசுக்கள் சென்று கொண்டிருக்கிறதாம். விளங்குதா? அது வரைக்கும் விளங்கிடுச்சா? அண்டில் பேடை அருகுல் அலை சென்றுவில் பொழுது சேவட்கு செய்வ பவளச்செங்கான் பறவை காணத்து. ரெக்கார்டிங் போட்டதானே? பவளச்செங்காட் பறவை காணத்து குவளை மேய்ந்த குடக்கன் செய்தா முளைப்பொலி தீம்பால் எழுதுகளை விப்ப கன்றினை குரல மன்று வழி படற. விளங்கிட்டா?
ஆமாம் சார் கிளியர். இதுல ஏதாவது தெளிவுல அடிக்கலுங்க குயிக்கா. ஏதாவது சொல்லோ அல்லது விளக்கம் இல்லாட்டி சொல்லுங்க, அடுத்ததுக்கு போகணும் நம்ம. டன் தானே? ஓகே, அப்போ நீங்கள் ரியாக்ஷன்லாம் இருக்குது, நீங்கள் போடலாம், ரியாக்ட் பண்ணலாம். எப்படி இருக்குது உங்களுக்கு? நிறைய ரியாக்ஷன் இருக்குதா? எப்படி இருக்குது? சரியா? அடுத்து இப்படி வரும், இப்படி வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். நீங்கள் உங்களோட ரியாக்டை காட்டுங்க. அப்படி காட்டினீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரியாக்ட் பண்ணுறீங்க, ஆக்டிவில் தான் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்போ அடுத்த பாடலுக்கு போவோம். ஓகே, அப்போ அதன் அடிப்படையில் இன்னொருக்கா திரும்ப சொல்ல சொன்னாங்க. அப்போ சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. அன்றில் பேடை அறிவு, அதாவது அந்த அந்த பேடையானது, அந்த அன்னப்பறவையின் பேடையானது ஒரு மெல்லிய குரலால் தனது சேவலுக்கு ஒரு கருத்தை அல்லது ஒரு செய்தியை சொல்லுகின்றது. எதை சொல்லுகின்றது? சென்றுவில் பொழுது சேவலுக்கு அதை பொழுது மறைந்து விட்டது என்கின்ற செய்தியை சேவலுக்கு சொல்லுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக பவளச்செங்கான் பறவை காணத்து, பவளம் போன்ற சிவந்த கால்களையுடைய அந்த அன்னப்பறவையில் நிறைந்த அந்த கானகத்திலே குவளை மேய்ந்த குடக்கன் சேதா, அந்த குவளை மலரை மேய்ந்த திரண்ட கண்களையுடைய அந்த பசுவானது தனது முளையிலிருந்து பொழிகின்ற அந்த இனிய பாலால் அந்த மன்றிலே, அந்த பாதையிலே இருக்கக்கூடிய புழுதியை இல்லாமல் செய்த வண்ணம் தனது கன்றை நினைத்து கொண்டு அந்த வழியினூடாக சென்று கொண்டிருக்கிறதாம். தெளிவா? தெளிவா? ஓகே, இப்போ அடுத்தது. ஓகே, அடுத்ததுக்கு போவோம். சரியா? ஓகே. அந்தி அந்தனர் செந்தி பேண பைந்தோடி மகளிர் பலர்விளக்கெடுப்ப யாழோர் மருத திண்ணறம் புலர கோவலர் முல்லை குலன் மேற்கொள்ள. வாசிங்க ஒரு ஆள். அந்தி அந்தணர் செந்திப்பேன பைந்தொடி மகளிர் பலர்விளக்கெடுப்ப யாழோர் மருதத் திண்ணறம் புலர கோவலர் முல்லை குலன்மேற் கொள்ள. அதில் பாருங்க பிள்ளைகள், புலரையா புனரையான்னு கொஞ்சம் உங்களோட புக்லையும் இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. இது எழுத்து புல எதுவும் வந்திருக்கான்னு பாருங்க. யாழூர் மருத திண்ணறம் புனரக்கா அல்லது புலரையா? லவா நவா? சார் புலர. ஓகே, டைப்பிங் மிஸ்டேக். சரியா? அந்தி அந்தன செந்திப்பேன பைந்தொடி மகளிர் பலர்விளக்கெடுப்ப யாழோர் மருத திண்ணறம் புனர கோவலர் முல்லை குலன் மேற்கொள்ள. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் விலங்குகள். ஒன்று சொல்லுங்க, என்னென்ன விலங்குகள் பார்த்துருக்கோம்? ஆரம்பத்திலிருந்து வாங்க. சூரியன், சந்திரன். விலங்குகளா? சூரியன் சந்திரன் விலங்குகள் சொல்லுங்க. சேவல், ஆனா அன்னப்பேடை, ஓகே. அடுத்து ஓகே, பசுக்கள். சரியா? ஓகே. இப்ப பாருங்க, இப்ப மனிதர்கள். சரியா? மனிதர்களோட சம்பந்தப்பட்டது. அப்ப அதுல நிறைய வகைப்பாடுகள் இருக்கு. யார் யாருன்னு பார்ப்போம். அந்தி அந்தனர் செந்தி பேண பைந்தோடி மகளிர் பலர்விளக்கெடுப்ப யாழோர் மருத திண்ணற புணர கோவலர் முல்லை குழல் மேற்கொள்ள. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல அந்தி அந்தனர். சரி, அந்தி அந்தனருங்கிறது யாருன்னு கேட்டா, யார் அந்தனர்கள்ங்கிறது யாரு? பூஜை என்னது, யாகம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் தான் யாரு? அந்தனர்கள்னு சொல்றது. சரி, அவங்க பூஜை செய்வார், பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்து கொண்டிருப்பாங்க, யாகம் வளர்த்து கொண்டிருப்பாங்க. அந்திப்பட்ட என்ன செய்வாங்க? அவங்க யாகம் வளர்ப்பார்கள். சரியா? இன்னைக்கு அந்த மாலை நேரத்திலே சரி அந்தனர்கள் செந்தியினை வளர்க்க தொடங்கும். செந்தினா அந்த யாகம், நெருப்பு போட்டு என்ன செய்வாங்க? அப்படியே சுக்ரம் மரதம் என்ன செய்வாங்க? அந்த மந்திரம்லாம் ஓதி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பூஜை செய்து கொண்டிருப்பார்கள், இறைவனுக்கு பூஜை செய்து கொண்டிருப்பார்கள். சரி, யாரு? அந்தனர். அந்தி பொழுதிலே அந்த அந்தனர்கள் செந்தியினை வளர்க்க தொடங்கவும். சரியா? பைந்தொடி மகளிர் பலர் விளக்கெடுப்ப அந்திப்பொழுதுல நடக்கிற காட்சிகளை பாருங்க. பைந்தொடி மகளிர், பைந்தொடி என்றால் என்ன? பைந்தொடி என்றால் என்ன? பைந்தொடி, பசுமையான வளர்கள் இந்த மகளிர். பைந்தொடினானது ஏற்கனவே நம்ம பைந்தொடிங்கிறது இன்னொரு செய்யுள்ள பார்த்துருக்கோம். எந்த செய்யுள்? பைந்தொடி என்னது? உன் பாதுகாப்பில் எதுல வருது? சிலப்பதிகாரத்தில் ஞாபகம் இருக்கா? அப்ப பைந்தொடி என்பது வளையல் அணிந்த, அதுவும் சாதாரணமான வளையல்ல, பசுமையான வளையல்களை அணிந்தவர் தான் பைந்தொடின்னு சொல்றது. எனவே அந்த பசுமையான வளையல்களை அணிந்த அந்த மகளிர்கள், சரி அந்த பெண்கள் பலர் விளக்கெடுப்ப, பசுமையான வளையல் இருந்த அந்த பெண்கள் என்னன்னு கேட்டா இல்லற மகளிர் விளக்குகளை ஏற்றி வைக்கிறாங்களாம். சரியா? அந்த விளக்கு ஏற்றாங்க. சரி, அது விளக்கு ஏற்றுறாங்க பெண்கள். அது ஏன் விளக்கு ஏன் ஏற்றுறாங்க? விளக்கு ஏற்றுவதற்கான காரணம் வெளிச்சம். வெளிச்சத்துக்காக. கரண்ட் இல்லை, லைட் போடுற சிஸ்டம் இல்லை அந்த டைம்ல, அதனால விளக்கு ஏற்றுறாங்க. சரியா? என்னது மகளிர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா விளக்கு ஏற்றுறாங்களாம். அதுக்கு மட்டும், வெளிச்சத்துக்கு மட்டும் இல்லை பிள்ளைகள். அது என்னன்னு கேட்டா அந்த இதில் அந்த வெளிச்சத்திலே இலக்குமி, அதாவது இறைவன் கராட்சம்
இருக்கும். அப்படின்னால என்ன செய்வாங்க, காலையிலும் விளக்கேற்றுவாங்க, மாலையிலும் விளக்கேற்றுறது அந்த இறைவன் நினைவை இது பண்ணிக்கொள்வது பிரார்த்தனைக்காக. எனவே இல்லற மகளிர் என்ன செய்யறான்னு கேட்டால் என்னது, பல பேர் என்ன செய்கிறாங்களா, விளக்கு ஏற்றுறாங்க. அப்போ பெண்கள் அங்கிட்டு இங்கிட்டு அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, செந்தி வளர்க்குறாங்க, யாகம் வளர்க்குறாங்க. இந்த பக்கம் என்ன செய்கிறாங்க, மகளிர்கள் விளக்கு ஏற்றுறாங்க. ஓகே, அடுத்து அப்படியே நம்ம போகும்போது உங்கள் மனக்கண்ணில் வரணும் என்னென்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு. யாழோர் மருதத்து இன்னென புணர. சரியா, யாழோர் மருதத்து இன்னரம் புணரனா பாணர்கள். சரியா, பாணர் அதாவது யாழோர் வந்து பாணர்கள் யாழின் நரம்புகளை வருடி இனிதான மருத பண்ணை எழுப்போம். மருத நிலத்தில் உள்ள அந்த என்னது அந்த அஹ், அந்த அவர்கள் சரியா பாணர்கள் என்ன செய்கிறாங்கடா, யாழ் என்கின்ற என்னது ஒரு இசைக்கருவி இருக்குது, யாழ். தெரியுதானே பிள்ளைகள், முன்ன நேத்ரா டிவியில் முன்னையெல்லாம் ஒரு 6 மணி போட்டால் அந்த அது ஒரு நிகழ்ச்சியாக போகும், ஒரு 1/2 மணித்தியாலும் அப்படியே வாசிப்பாங்க. சரியா, யாழ் வாசித்து கொண்டு இருப்பாங்க. இப்போ அது நிகழ்ச்சி இல்லை. இப்போ முன்ன எங்கள் காலத்துலலாம் அது அந்த நேத்ராடியில் அதுதான் யாழ் வாசிக்கிறது, வயலின் வாசிக்கிறது, அது சும்மா நிகழ்ச்சி அது. சரியா, அது போய்கிட்டு இருக்கும். சரி, அப்போ எனவே இவர் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை யாழை வாசித்து கொண்டு, யார் யாழ் வாசிக்கிறது, பாணர்கள். பாணர்கள் என்ன செய்கிறாங்க, யாழின் நரம்புகளை வருடி இனிதான மருதப்பண். மருதப்பண் என்பது ஒரு 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 அந்த இசை. சரியா, குறிஞ்சி பண், மருதப்பண் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு பண் இசை இருக்கும். எனவே மருதப்பண்ணினை என்ன செய்கிறாங்கடா, இசைக்கின்றார்களாம். கோவலர் முல்லை குழல் மேற்கொள்ள. எனவே ஆயர்கள். சரி, ஆயர்கள் என்ன நிலத்தில் உள்ளவர்கள், ஆயர்கள் மருத நிலத்தில் உள்ளவர்கள் யாரு, ஆளோர் யாரு, பாணர்கள். சரியா, அப்ப முல்லை நிலத்தில் உள்ளவர்கள் கோவலர்கள். சரியா, கோவலர் என்ன செய்யறாங்கடா, முல்லைக்குழல் மேற்கொள்ள. என்னது முல்லைக்குழல் என்பது இந்த இடத்துல என்னது, என்னது புல்லாங்குழல். சரியா, புல்லாங்குழலை என்ன செய்யறாங்கடா, அஹ், எழுப்புகின்றார்களாம். எப்படிப்பட்ட சிறப்பு பாருங்க. எனவே பாணர்கள் யாழின் நரம்புகளை வருடி இனிதான மருதப்பண்ணை எழுப்பவும் கோவலர் என்ன செய்கிறாங்கடா, புல்லாங்குழலின் மூலமாக. எனது கோவலர் என்ன, ஆயர்கள் தம் வேய்குழல் வேயப்பட்ட அந்த புல்லாங்குழல். சரியா, புல்லாங்குழலிடத்திலே முல்லைப்பண்ணை வாசிக்கவும். அப்போ என்னென்ன பண் இசைக்கப்படுது, முல்லைப்பண்ணும் இசைக்கப்படுது, மருதப்பண்ணும் இசைக்கப்படுது. மருதப்பண் யாழின் மூலமாக எழுப்பப்படுகின்றது, முல்லைப்பண் குழல் மூலமாக புல்லாங்குழலமாக இசைப்படுகின்றது. எனவே இவ்வாறு ஒரு இசை நிரம்பி ஒரு பக்தி அதாவது பக்தியும் இருக்குங்க, இசையும் இருக்கு. பெண்களும் என்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த பொழுதை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்களாம். சரியா, அப்ப அந்தி அந்தனர் செந்திப்பேன பைந்தொடி மகளிர் பலர் விளக்கெடுப்ப யாழோர் மருத திண்ணரம் புணர கோவலர் முல்லை குலன் மேற்கொள்ள. தெளிவாயிட்டா? இங்க மனிதர்களின் செயற்பாடு தெளிவாயிட்டா? சார். ஓகே, அடுத்த பாடலுக்கு போமா, இல்லாட்டி ஏதாவது ஓகே, ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, 3 பேர் தான் ரியாக்ட் பண்ணிருக்கீங்க. லக்ஷிகா பார்த்தா முள்ள வருது மேலே. ஓகே, வெரி குட். அடுத்த பாடலுக்கு போமா? சரி. சொல்லுங்க. செந்தியண்டா யாகமா? செந்தினா என்னது, சிவந்த அந்த தீ. அப்ப யாகம்னா இந்த நெருப்பு போட்டு தானே யாகம் வளர்க்கலும். எனவே அந்த செந்திங்கிறது அந்த நெருப்பின் மூலமாக என்னது யாகம் வளர்க்கிறது. யாகம்ங்கிறது என்னது, அந்த தீ மூட்டி வளர்க்கக்கூடியதான் யாகம். செந்தி என்பது அந்த சிவந்த தீ, அது யாகத்துக்கு ஆகி வந்தது. ஓகே ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது கூட பிரச்சனை இல்லை பிள்ளைகள். இனி பார்க்க போகிறது தான் என்னது, இவ்வளோ நேரம் ட்ரைலர் தான் பார்த்தீங்க, இப்போ தான் மெயின் பிக்சரை பார்க்க போகிறீங்க. சரியா, இப்போ நம்ம ஒரு கேள்விக்குறியோடு வச்சுட்டு வந்தோமா? என்ன கேள்விக்குறியா இருந்துச்சு ஆரம்ப பாடல்ல நான் வச்சிருங்க அப்படின்னு சொன்னேன்? முகம் அண்டு அந்த முகம் யாருடையது, யாருடைய முகம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. எனவே அந்த முகத்தை கண்டுபிடிப்பதற்காக நாம் இந்த பாடலுக்கு வந்திருக்கின்றோம். சரியா, ஓகே, பார்ப்போம். அமரக மருங்கி கணவனை இழந்து தமரகம் புகும் ஒருமகள் போல கதிராற்றுப்படுத்த முதிரா துன்பமோடு அந்தி என்னும் பசலை மெய்யாட்டி வந்திருத்தனலால் மாநகர் மருங்கன். சரியா, கவனிங்க, இந்த வாசிக்கிறேன், கவனிச்சுக்கொள்ளுங்க. அமரக மருங்கின் கணவனை இழந்து தமரகம் புகும் ஒருமகள் போல. அப்படி அமரக மருங்கின் கணவனை இழந்து தமரகம் புகும் ஒரு மகள் போல கதிராற்றுப்படுத்த முதிரா துன்பமோடு அந்தி என்னும் பசலை மெய்யாட்டி வந்திரு தனனால் மாநகர் மருங்கன். சரியா, அப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதாவது இந்த இடத்துல ஒரு பெண், சரியா, பெண்ணை வந்து சொல்லப்படுது. எப்படிப்பட்ட பெண் என்று கேட்டால் அமரக மருங்கின் கணவனை இழந்த, அதாவது போர்க்களத்தில் தன் கணவனை இழந்தவளாகி, போர்க்களத்துல என்னது கணவனை இழந்தவள்.
சரியா, போர்க்களத்தில் கணவனை இழந்தவள் எனது கணவன் வந்து என்னன்னு கேட்டால் போருக்கு போயிருக்கார். எனவே அங்கு கணவன் இறந்து விட்டார். வீர மரணம், வீர சுவர்க்கம், சரியா, இழந்து எனது வீர மரணம் அடைந்து விட்ட பிறகு தனியாக, அதாவது ரெண்டு பேரும் தான் ஒன்றாக குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார்கள். எனவே தற்பொழுது கணவன் இறந்து விட்டதன் காரணமாக ஏற்கனவே தனது சுற்றத்தவரின் வீட்டிலிருந்து தனது வீட்டில் இருந்த தனது சுற்றத்தின் வீட்டில் இருந்த தலைவியானவள் தனது கணவனை கைப்பிடித்த காரணத்தினால் கணவனது வீட்டில் இருந்தாள். எனவே இப்பொழுது கணவன் போர்க்களத்திலே வீரமரணம் எய்தியன் காரணமாக மீண்டும் எங்க வருவாள்? மீண்டும் எங்க வருவாள்? தன்னுடைய வீடு. தன்னுடைய வீட்டுக்கு, சுற்றத்தின் வீட்டுக்கு வருவாள். எனவே போர்க்களத்திலே தன் கணவனை இழந்தவள், அதை மியூட் பண்ணுங்க. போர்க்களத்தில் தன் கணவனை இழந்தவள் தன் சுற்றத்தவரின் வீடு நோக்கி செல்லும் ஒரு மங்கையை போல. யோசிச்சு பாருங்க. இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு பெண்கள் புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. புகுந்த வீட்டுக்கு போன பிறகு தனது பிறந்த வீட்டுக்கு போகும்போது சோகமாக போவாங்க, சந்தோஷமாக போவாங்க? சந்தோஷமா போவாங்க. ஆனால் இப்பொழுது இவள் சந்தோஷமா போகல, முகமெல்லாம் வாடி போயிருக்கு. என்ன என்று கேட்டால் அவளது கணவன் இறந்து விட்டார் போர்க்களத்தில். எனவே அந்த சோகம் முகத்திலே இருக்கு. அப்போ அதில் அந்த 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 முகத்தில் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு துன்பம், துயரம், அது இல்லாமல் என்னது ஒரு ஏக்கம், சரியா, கணவனை இழந்த அந்த எல்லா விதமான அந்த உணர்வோடு என்ன செய்யறா, ஒரு 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 துன்பியலோடு அவள் என்ன செய்கிறாள்னு கேட்டால் மெல்ல மெல்ல அவள் தனது சுற்றத்தின் வீட்டுக்கு செல்றாள். சரியா, எனவே அதுபோல எப்படிப்பட்ட கற்பனை, அதுபோல சரியா, அதுபோல தமரகம் புகும் உருமகள் போல கதிராற்றுப்படுத்த முதிரா துன்பமோடு அந்தி என்னும் பசலை மெய்யாட்டி வந்திருந்தனால் மாநகர் மருங்கன். சரியா, எனவே இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கொள்ளணும் பிள்ளை, நல்லா கவனிங்க. நல்ல இதுதான் ரொம்ப முக்கியம், ஹைலைட் பண்ணி கேட்பாங்க. சரியா, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சரியா, அமரகம் அருகி கணவனை இழந்தனா, போர்க்களத்தில் தன் கணவனை இழந்தவளாகி தமரகம் புகும் ஒரு மகள் போல தமது சுற்றத்தவரின் வீடு நோக்கி செல்கின்ற ஒரு மங்கையை போல. அது வரைக்கும் விளங்கிட்டா? ஓகே. கதிராற்றுப்படுத்த முதிரா துன்பமோடு, கதிராற்றுப்படுத்த முதிரா துன்பமோடு. சரியா, அப்ப கதிரவன் யாரு? சூரியன். சரியா, சூரியன். எனவே கதிர் ஆற்றுப்படுத்த என்றால் தனது காதலனாகிய கதிரனை வழி அனுப்பி. சரியா, இப்போ நம்ம ஆற்றுப்படை இலக்கியம் நம்ம சொல்றோம். ஆற்றுப்படை இலக்கியம் என்ன அர்த்தம்? வழிகாட்டுறது. என்ன வழிகாட்டுறது? என்னது, ஒரு மன்னனை கண்டு புகழ்ந்து பாடி செல்வம் பெற்ற அல்லது பரிசில் பெற்ற ஒரு புலவன் என்ன செய்கிறான், அவனை ஒத்த இன்னொரு புலவனுக்கு வழிகாட்டுறது தான் வைக்க மீட் பண்ணு. எனவே அதுபோல கதிராற்றுப்படுத்த முதிரா துன்போடு தன் காதலனாகிய கதிரவனை வழி அனுப்பி வைத்த முடிவில்லாத துன்ப நினைவுடனே. சரியா, முடிவில்லாத. அப்ப இந்த இடத்துல தன் காதலனாகி கதிரவன் காதலன்னா காதலி யாருங்கிறது கேள்வி வருது. சரியா, எனவே முதல்ல கேள்விக்குறியா இருந்தது எது? அந்த பெண். யார் அந்த பெண்ணுன்னு? சரியா, கவனிச்சு கொள்ளுங்க. இந்த இடத்துல தன் காதலனாகிய கதிரவனை வழி அனுப்பி வைத்த முடிவில்லா துன்ப நினைவுடனே அந்தி என்னும் பசலை மெய்யாட்டி. எப்படி? அந்தி என்னும் பசலை மெய்யாட்டி, அதாவது அந்தி பொழுது என்னும் பசலை நோயினை பொறுத்த மேனியுடையலுமாக. இப்போ இந்த இடத்துல அந்தி பொழுது எப்படி இருக்கும்? அந்தி பொழுது இப்படி இருக்கும். ஒரு பாட்டுக்கு கேள்விப்பட்டீங்களா? ஒரு பாடல் ஒன்று இருக்கு. என்னது? செவ்வானம் சேலையை கட்டி வந்தது வீதியில மனம் நின்றது பாதியிலன்னு ஒரு பாட்டு இருக்கு. செவ்வானம் சேலையை கட்டுறது. அப்போ செவ்வானம்னா சிவந்த வானம் எப்போ இருக்கும்? காலையில் இருக்காது, அந்திக்கு தான் இருக்கும். அது சிவந்த வானம். அந்த சூரியன் அந்த மறைகிற இடத்துல சிவப்பாக இருக்கும், அந்த சூரியனும் சிவப்பாக இருக்கும். அந்த ஒரு பக்கமும் என்னது, அந்த சூரியன் மறைகிற அந்த திசையும் என்னன்னு கேட்டால் சிவப்பாக இருக்கும். எனவே அது இயல்பு. எனவே இங்கு பசலை என்பது, பசலை நோய் என்பது நமது சங்ககாலம் தொடக்கம் குறிப்பாக சங்க காலத்திலே புழங்கப்பட்ட ஒரு சொல். பசலை நோய் என்றால் என்ன? என்ன பசலை நோய் என்றால்? காதல் நோய். காதல் நோய். காய்ச்சல் ஒரு நோயா பார்த்தோம், இது என்ன காதல் நோய்? அதாவது நான் சொன்னேன் தானே, ஒரு ஏக்கம், அதாவது தலைவனை பிரிந்த தலைவிக்கு இயல்பாக வரக்கூடியது. சரி, இயல்பாக வரக்கூடியது. சரி, அதாவது அவளோட உடல் என்ன செய்யுதுன்னா உடல் மெலியும். அதே போல் என்னது, அவளோட முகம் வாடும், முகத்தில் தேமலா வரும். அது தனது மனநிலையின் காரணமாக எனது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் போல அந்த ஒரு நோய், உடலாம் மெலிஞ்சு போயிடும். அந்த ஏக்கம். சரியா, பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் போது இயல்பாக பெண்ணின் உடலிலே இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும். எனவே தனது கணவனை போர்க்களத்திலே இழந்த பெண்ணானவள் எவ்வாறு அந்த ஏக்க பெருமூச்சோடு பசலை நோய் போர்த்தியவளாக வருகின்றாளோ, அதே போல தனது காதலனாகிய கதிரவனை வழி அனுப்பி வைத்து விட்ட அந்தி என்னும் எனது பெண்
அந்தி அந்த அந்த இது புகார் நகரம் தானே, அந்த புகார் நகரத்தில் உள்ள அந்த அந்தி பொழுது இருக்கு தானே, இது எந்த நகரத்தை சொல்லுது? புகார் நகரம். எனவே புகார் நகரத்தில் இப்போ பிள்ளைகள் இப்போ வந்து இப்போ ஒரு ஊர் சொல்லுவாங்க புத்தளம்னு வைங்களேன். இப்போ புத்தளத்தில் ஒரு பக்கம் சூரியன் வந்து மறையுது, ஒரு பக்கம் சந்திரன் உதிக்குது. அப்போ எந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்து புத்தளத்தில் இருந்தால் புத்தளத்தில் இருக்கும்போது இடம் வந்து புத்தளம் தானே. எனவே அந்த அந்தி வந்து எங்கே உள்ள அந்தி? நுவர்லியாவில் அந்தியா? எங்குள்ள அந்தி? அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா புத்தளம். புத்தளத்தில் உள்ள அந்தி. அதே போல புகார் நகரத்துல அந்த சூரியனும் சந்திரனும் காட்சி அளிச்சா அது எந்த அந்தி? எந்த நகரத்தில் உள்ள அந்தி? புகார் நகரத்தில் ஆ, புகார் நகரத்தில். எனவே அந்த பெண் வேறு யாரும் அல்ல, அந்த புகார் நகரத்தில் உள்ள அந்தி தான் அந்த பெண். யோசிச்சு பாருங்க, கற்பனையா பாருங்க பிள்ளை, இல்லையா? யோசிச்சு பாருங்க, சூரியன் மறையும் போது என்னது வரக்கூடியதான் அந்தி. அந்தி பொழுதுல சூரியன் மறையும் பிள்ளைகள். சூரியன் மறைறனால அந்தி வருதா, அல்லது அந்தி வரனால சூரியன் மறையுதா? காற்று வந்ததும் இலையசைந்ததா, இலையசைந்ததும் காற்று வந்ததா மாதிரி இருக்கு. நீங்க சொல்லுங்க பாப்போம். சூரியன் மறைஞ்சனால அந்தி வந்ததா, அல்லது அந்தி வரதுனால சூரியன் மறைஞ்சதா? சூரியன் மறைஞ்சனால அந்தி வருது. சூரியன் மறைஞ்சனால அந்தி வருது. இப்போ இயல்பு தானே, சூரியன் மறையுது, எனவே அந்த என்னது இந்த இடத்துல சந்திரன் வருது, அது அந்தி இயல்பா வரும். ஆனால் இவ எப்படி கற்பனையா சொல்றான்னு கேட்டா, தனது காதலனாகிய கதிரவனை வழி அனுப்பி என்னது வைக்கிறது யாருன்னு கேட்டா அந்த அந்தி பொழுதான். சரியா? அந்தி பொழுதான். எனவே இந்த எப்படி ஒரு கற்பனை விளங்குதா? என்ன சொல்ல வரேன் விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? தன் காதலனாகிய கதிரவனை வழி அனுப்பி வைத்த முடிவில்லா துன்பனுடன் அந்தி பொழுது என்னும் என்னது அந்த புகார் நகரத்தில் உள்ள அந்தி பொழுது என்னும் அந்தி பொழுது என்னும் அந்த இடத்துல அந்தி பொழுது இருக்குதானே, சிவந்த அந்த சிவப்பு கலரா இருக்குதானே, அதுதான் அந்த பசலை நோய். நான் சொன்னேன் தமிழா வரும்ட்டு. எனவே அந்த பசலைங்கிற அந்த வியாதி எதை சொல்லுது? அந்த அந்த அந்தியை தான் சொல்லுது. மாலைங்கிறதும் அந்திங்கிறதும் ஒன்னா வேற வேறையா? மாலை பொழுதுங்கிறதும் அந்தி பொழுதுங்கிறதும் உண்டா? அதான் பாருங்களேன், மாலை வேறு அந்தி வேறு. மாலை என்பது அந்த நிறைவு பகுதி, அதுல சில கணங்கள் தான் அதுக்கு, அந்த மாலை பொழுதின் சில கணங்களுக்கு முன்னுக்கு வர்றது அந்தி. இல்லைங்கதா? உங்களுக்கு தெரிந்தனே, 6 பருவங்களை நம்ம பார்க்குறோம் தானே, சிறு பொழுது பெருபொழுது பார்க்கும்போது. சரி, அப்போ பிராண முகூர்த்தம்னு சொல்கிறோம். பிராண முகூர்த்தம்ங்கிறதுன்னு காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த பகுதி இருக்கு. எனவே அந்த மாலை பொழுதின் கடைசி இந்த நிமிடங்கள் தான் என்னது அந்தி. எனவே இந்த இடத்துல அந்த அந்தி பொழுது என்னும் பசலை நோயினை பொறுத்த என்னது அந்த மாலை பொழுதுல வந்து வரக்கூடிய அந்த அந்த கணங்கள் தான் என்னது அந்த அந்தி பொழுது. அது சிவந்த ஒரு நிறத்துடையதாக காட்சியளிக்கும் அந்த பொழுது. எனவே அந்த அந்த பசலை நோயினை போர்த்த மேனியின் உடையாளுமாக மாலை என்பவள் எது அந்தி பொழுதில் இருக்க மாலை பொழுதில் இருக்கக்கூடிய அந்த அந்தியத்தான் பசலை நோயின்னு சொல்றோம். எனவே அந்த அந்தி என்னும் பசலை மெய்யாட்டி, அதாவது அந்தி என்னும் பசலை நோயினை போர்த்தியவாறு மாலை என்னும் பெண், புகார் நகரத்தில் உள்ள மாலை என்னும் பெண் எங்கு வந்து தங்கிட்டாள்? புகார் நகரத்தில் தங்கிட்டாள். விளங்குதா? அப்ப யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். அந்த புத்தளம்ல எனது சூரியனும் சந்திரனும் இருக்கு, அது புத்தளம் தான். எனவே சூரியன் வந்து மறையும் போது என்னது அந்த 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 இடைப்பட்ட இடைவெளியில தான் அந்தி வரும். எனவே அந்தி பொழுது இருக்கும். எனவே அந்த அந்தி பொழுது இருக்கிற சந்தர்ப்பத்தில் சூரியன் மறைஞ்ச பிறகு மாலைங்கிற கொஞ்ச காலத்துல மாலை வரும். எனவே இந்த இடத்துல முற்று பெற்றும், முதிர்ந்த மாலை என்னது முற்று பெற்றும். எனவே அந்த மாலை தான் அந்த மாலை பொழுது இருக்கு. சரி, இப்போ வந்து அந்த மாலை பொழுது தான் பெண்ணுன்னு சொல்றாங்க. எனவே அந்த டைரக்டா மாலை பொழுது மட்டும் பெண்ணுன்னு சொல்ல, எங்கு உள்ள மாலை? புகார் நகரத்தில் உள்ள அந்த மாலை பொழுதுதான் என்னது இந்த இடத்துல பெண். எனவே அந்த புகார் நகரத்தில் உள்ள அந்த மாலை பொழுது எதை பூசி இருக்கு? இப்ப அந்தி என்னும் பசலை நோயினை போர்த்தியபடி இருக்கு. எது? புகார் நகரத்தில் உள்ள மாலை பொழுது. விலங்கு என்ன சொல்றேன்ட்டு? அப்ப இந்த இடத்துல பெண் யாருன்னு கேட்டா புகார் நகரம்னு சொல்லலாம், அல்லது புகார் நகரத்தில் புகார் நகரம்னு சொன்னாலும் பிள்ளைகள் புகார் நகர மாலைங்கிறது ஒன்னா இல்லையா? ஒண்ணு தானே. புகார் நகரம்னு சொன்னாலும் அந்த டைம்ல புகார் நகரம்னு சொன்னாலும் சரிதான், புகார் நகரத்து மாலைன்னு சொன்னாலும் சரிதான், அல்லது அந்த புகார் நகரத்தில் அந்தி என்னும் பசலைமையாட்டியாக காணப்படக்கூடிய மாலை பொழுதுன்னு சொன்னாலும் சரி. இப்ப பாருங்க, நான் ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன், உங்களுக்கு நல்லா தெளிவாயிரும் பாருங்க. இந்த இடத்துல செய்யுளை பகுதி இடம்பெற்றுள்ள அணிகளை எடுத்து காட்டுங்கிற போது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 2 வழியில இப்போ சில நேரத்தில் இப்போ நான் வாசிக்கலாம் உங்களுக்கு விளங்க பாருங்க. புகார் நகரம் ஒரு பெண்ணாகவே உருவகிக்கப்படுகின்றது.
சரியா? புகார் நகரம் ஒரு பெண்ணாகவே உருவாக்கப்படுகின்றது. புகார் நகரின் மாலை பொழுதில் கவனிங்க, புகார் நகரின் மாலை பொழுதில் கிழக்கே பூர்ணச்சந்திரன் உதயம். சரியா? கிழக்கே பூர்ணச்சந்திரன் உதயம் அப்பெண்ணின் வெள்ளி வெண்தோட்டோடு வெள்ளி வெண்தோடு போலவும் மேற்கு சூரியன் அஸ்தமனம் பொன்தோடு போலவும் காட்சியளிப்பதாக ஒப்பிட்டு கூறுகின்றார். முதலாவது விஷயம் வந்து ஆரம்பத்தில் நம்ம பார்க்குறது எப்படி இல்லை, அந்த வெண்தோடு பொன்தோடு ஆரம்பத்தில் உள்ளது. ஏன்னா அது ஒரு பெண்ணாக பார்த்தோமா இல்லையா? பெண்ணாக பார்த்தோமா இல்லையா? அந்த பெண் அந்த தோட்டோட பார்க்கும்போது, பெண் அணிந்த தோட்டோட பார்க்கும்போது, தோட்டை அடிப்படையாக கொண்டு காதணிகளை அடிப்படையாக கொண்டு பார்த்தோம்னா டைரக்டா நம்ம என்னன்னு சொல்லணும்னு கேட்டா, அந்த பெண் யாருன்னு கேட்டா, அந்த பெண் யாரு? புகார் நகரம். பூம்புகார். பூம்புகார் அல்லது புகார் நகரம். சரியா? விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? ஓகே. அடுத்து அப்படியே அடுத்த கட்டத்துக்கு வாங்க. அந்தி மாலை பொழுதும் ஒரு பெண்ணாகவே, அந்தி மாலை பொழுதும் என்னது ஒரு பெண்ணாகவே என்னது அந்தி மாலை பொழுதும் ஒரு பெண்ணாக உருவாக்கப்படுகின்றது. அப்பெண் போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்த தலைவனை இழந்து தலைவி தன் உறவினர் இல்லத்திற்கு செல்வது போல இருந்தது என ஓமையணி கூறப்படுகின்றது. இங்கு ஓமானம் தலைவனை இழந்த பெண், ஓமயம் அந்தி மாலை பொழுது, ஓமானம் அடுத்ததா இன்னொரு ஓமானம் தலைவனை இழந்தவள் உறவினர் வீடு செல்லுதல், அடுத்து மாலை பொழுது புகார் நகரத்தில் செல்லுதல், மாலை பொழுது புகார் நகரத்தில் செல்லுதல். இப்ப பாருங்க பிள்ளைகள், முதலாவது ஒரு விஷயம் ஆரம்பத்தில் உள்ள அந்த வெண்தோடு பொன்தோடு அடிப்படையாக பார்த்தோம்னா பெண் வந்து புகார் நகரம். சரியா? அடுத்து போர்க்களத்திலே வீரமரணம் அடைந்த தனது கணவனை விட்டு தனது உறவினர் வீட்டுக்கு செல்லக்கூடிய பெண் வந்து அந்தி என்னும் பசலையை பொருத்தியபடி போகிறாள்ங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது அது என்னன்னு கேட்டா அதுவும் பெண் தான். அது அங்குள்ள பெண் எது அப்படின்னு கேட்டா எது? அந்த புகார் நகரத்திலே காணப்படுகின்ற அந்தி மாலை பொழுதுதான் அந்த பெண். அப்போ அந்தி மாலைனா சரி, அந்தி மாலை பொழுதுதான் பெண். அப்போ ஒன்று புகார் நகரம் பெண் ஆரம்ப அந்த விஷயத்துல கடைசியா நான் முடிக்கும்போது அது அந்த புகார் நகரத்தில் தோன்றிய அந்தி மாலை பொழுதையும் பெண்ணா சொல்றாங்க. தெளிவாயிட்டா? தெளிவா? தெளிவாயிடுச்சு. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். தெளிவாயிட்டா? அப்ப யார் பெண்ணு? ஆம் சார். ஓகே, இன்னொரு தடவை சொல்றேன், கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இன்னொரு தடவை இந்த மெசேஜ் போட்டிருக்காங்க, கொஞ்சம் தெளிவு இல்லைன்ட்டு கவனிங்க. முதலாவது நம்ம பார்த்தோம் வெள்ளி வெண் தோட்டோடு பொற்றோடாகன்ட்டு. எனவே அந்த இடத்துல ஒரு புறம் வந்து வெண்தோடு, இன்னொரு புறம் பொன்தோடு. எனவே அது வந்து சூரியன் மறைகிறதையும் சந்திரன் உதயமாகிறதையும் சொல்லுது. எனவே அது புகார் நகரத்தில் தான் அந்த அந்த நிகழ்வு இடம்பெறனால புகார் நகரம் வந்து ஒரு பெண்ணாக சொல்லப்பட்டுச்சு. அது முதலாவது. சரியா? புகார் நகரம் ஒரு பெண். அடுத்து கடைசியாக என்னன்னு கேட்டால், போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்த தன் கணவனை விட்டு தன் உறவினர் வீட்டுக்கு செல்லுகின்ற அந்த பெண்ணானவள், சரியா, மிக சோகத்தோடு போறாள். அவளை எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், தனது கதிரவனை அதாவது சூரியனை வழி அனுப்பி வைத்து விட்டு, சரியா, வழி அனுப்பி வைத்து விட்ட யாரு? அந்த அந்தி மாலை பொழுது. சரியா? சரியா? அந்த அந்தி மாலை பொழுது எங்க தங்கிருச்சான்? புகார் நகரத்தில் தங்கிருச்சான். விளங்குதா? அந்த அந்தி மாலை பொழுது எங்க தங்கி விட்டதான்? புகார் நகரத்தில். ஏற்கனவே நம்ம புகார் நகரம் பெண்ணுன்னு பார்த்தோம். அந்த புகார் நகரத்தில் உள்ள அந்த ஆரம்பத்தில் பார்த்தோம் பெண். எனவே இந்த இந்த செய்யுள்ள புகார் நகரத்தில் தங்கி இருக்கக்கூடிய அந்த மாலை பொழுது, புகார் நகரத்தில் காலை பொழுது இருக்குதுன்னு, காலை பொழுது சொல்லலுமா ஒரு பெண்ணாக? சொல்லலுமா? அங்கே சந்திரன் இருக்குமா? தெளிவாக விளங்காது. ஏன் மாலை பொழுது அங்கே ஏன் சொல்கிறோம் மாலை பொழுத ஒரு இதை சொல்கிறோம்? புகார் நகரத்து மாலை பொழுது என் பெண்ணாக சொல்கிறோம். அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த சிவந்த வானம் இருக்குது, செவ்வானம் இருக்குது. ஏன்னா அந்த செவ்வானத்தோடு இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் அந்தி பொழுது. அந்த அந்தி பொழுது எங்கே? மாலைக்கு சில நாளிகை முன்பு வரக்கூடியது. எனவே அந்த புகார் நகரத்தில் காணப்படக்கூடிய அந்த அந்தி மாலை பொழுதை நம்ம ஒரு பெண்ணாகவும் பார்க்குறோம். எனவே அந்த அந்தி மாலை பொழுது எங்கே தங்கிருச்சு? புகார் நகரத்தில் தங்கியிருச்சான். அப்போ புகார் நகரத்தில் தங்கி இருக்கக்கூடிய பெண் தான் இந்த அந்தி மாலை பொழுதுன்னு கடைசி கட்டத்தில் ஒரு பெண்ணாக அந்தி மாலை பொழுதை பார்க்குறோம். முதல் பாடலை நம்ம பார்க்கும்போது ஒட்டுமொத்த புகார் நகரமே ஒரு பெண்ணாக தான் சொல்லப்படுது. எனவே ஒட்டுமொத்த புகார் நகரமும் ஒரு பெண் தான். அந்த புகார் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்தி மாலை பொழுதும் ஒரு பெண் தான். அந்த அப்போ இதில் தங்குறதுனால தான் கொஞ்சம் ரெண்டாக நம்ம பார்க்குறோம். எனவே அந்தி மாலை பொழுது எங்கே தங்கி விட்டது? அந்த புகார் நகரத்தில் தங்கி விட்டது. இப்போ எனவே இது முழுமையாக புகார் நகரம் அந்தி பொழுதாக காட்சியளிக்கிறது. அந்தி பொழுது இந்த வர்ணனையை சொல்றதுக்காக தான் இந்த பாடலை ஒரு பாடியிருக்காரு. தெளிவாயிட்டா? விளக்கி எழுதிருவீங்களா? இதில் குழம்பினீங்கன்னா முழுமையாக குழம்பிடும். தெளிவா? ஓகே, அந்த அடிப்படையில் நம்ம மிக தெளிவாக பாடலை பார்த்துட்டோம். இன்னும் இருக்கு ப்ரோசஸ். என்னது?
அடுத்து கேள்வி பதில் பார்க்கணும். அதுக்கு நேரம் நமக்கு போதாது. சரி, நம்ம இன்னொரு கிளாஸ் போடணும். நாளைக்கு போடுவோமா? ஓகே சார். ஓகே, நாளைக்கு நம்ம அந்த கிளாஸை போடுவோம். ஓகே, அதுக்கு நீங்கள் வர்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, வாங்க டைம். சரி, எல்லாருக்கும் போடுங்க. நேற்று நமக்கு செய்ய முடியல, அதனால் இன்றைக்கி செஞ்சிடணுங்கிற அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, அந்த அடிப்படையில் உங்களுக்கு சில தகவல்களை சொல்லணும். உங்களுக்கு தெரியும், நம்ம ஒவ்வொரு வருடமும் செய்யக்கூடிய அந்த கருத்தரங்கு தொடர் 3 மாதம் இடைவெளியில், போன முறை கடைசி 1.5 மாதத்தில் ஆரம்பித்தோம். இந்த முறை 3 மாதத்தில் இடைவெளியை ஆரம்பித்து 7 தொடர்கள் முடிச்சிட்டோம். இன்னும் இருக்கக்கூடிய 3 தொடர். ஒன்று குகப்படலம், ஈழத்திலக்கியாரில் சமய இலக்கியங்கள், அது இருக்குது. அடுத்து எக்ஸாமுக்கான ஃபைனல் செமினார், அதிகமான மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஃபைனல் செமினாரும் தயாராகி கொண்டிருக்கு. அதுக்கான முழு தகவல் நான் என்ன செய்யணும்னா குரூப்பில் போடுவேன். மேக்ஸிமம் இணைய பாருங்கள் பிள்ளைகள், யார்ட்டையும் கேட்காதுங்க. ஏற்கனவே கலந்து கொண்டு இப்போ பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. பாப்போம், அடுத்த வகுப்பில் அல்லது நாளை அந்த மாணவர்கள் நம்ம இந்த கிளாஸ்க்கு அழைப்போம். சரியா? இப்போ பல்கலைக்கழகத்துக்கு தெளிவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க, இந்த செலக்ட் இன்னும் போகலை, படித்து கொண்டிருக்க மாணவர்கள் இருக்காங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. எவ்வளவு தூரம் அந்த ஏஸ் ப்ளஸ் வாரத்துக்கு இந்த கிளாஸ், இந்த செமினார், குறிப்பாக அந்த கடைசி கட்ட செமினார் பிரயோசனமாக இருந்துச்சுங்கிறத அவங்க தெளிவாக அவங்க விளக்குவாங்க. சரியா? ஓகே, அதன் அடிப்படையில் இணையத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். எத்தனை பேர் இணையத்துக்கு இதில் இருக்கிறதுல ஃபைனல் எக்ஸாம் செய்ய போகிறவங்க, 2026ஆம் ஆண்டு எக்ஸாம் செய்ய போகிறவங்க இணையத்துக்கு காத்திருக்கீங்க, விருப்பமானவங்க? நான் நினைவேன் சார். ஓகே ஓகே, எல்லா தகவலும் நான் உங்களுக்கு போடுறேன். சரியா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கட்டணம்லாம் நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் இணைக்கிறதுக்காக மிக குறைந்த கட்டணம் தான் நம்ம எடுப்போம் வளமையாக. நான் டியூட் வந்து மிக பெருமதியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு டியூட் 85 பக்கம் கிட்ட இருக்கும். அந்த டியூட்டை பார்த்துட்டு போனாலே போதுங்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு எக்ஸாம் முடியும் உங்களுக்கு விளங்கும். சரியா? ஓகே, அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்தவங்க, புதுசாக வந்தவங்க யாராவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னால், இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொன்னால் கொஞ்சம் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அல்லது குறைகள் சொன்னாலும் அதை திருத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். யாராவது கருத்து சொல்கிறா இருந்தால் சொல்லலாம். நம்ம கிளாஸை முடிப்போம். 1 நிமிடம். ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, இன்றைக்கி படித்ததுக்கு எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்? யாராவது பேசுகிறீங்களா? ஓகே ஓகே பிள்ளைகள், அப்போ உங்களோட கருத்துக்களை குரூப்பில் போடுங்க. பேசுகிறது தயக்கமாக இருந்தால் அந்த குரூப் லிங்க் போட்டிருக்கேன், இணையாதவங்க இணைஞ்சு கொள்ளுங்கள். நம்ம நாளைய வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே Thank you, sir. ஓகே.